100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது I am the District Collector of Pudukkottai and with me is Honorable Minister for Law. We'll just start it from there. What is your opinion? What do you want to know about us? If you have any questions or something like that, let us make it very தமிழ்ல பேசலாங்களா? Okay. நல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது. என்ன பார்த்தீங்க எல்லாரும்? மைக் நாங்கள் இன்னைக்கு வந்து சித்தனவாசலில் ஓவியங்கள் எல்லாம் பார்த்துனாங்க, நல்லா இருந்தது. அதில் அந்த அந்த அமைதியாக இருந்த அந்த தருணமும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு என்ன இனிமையாக இருந்தது. நன்றி. பல்லவர் காலத்தில் வந்திருக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. அதில் ஓவியங்களில் தாமரை பூக்கள் எப்படி வளருதான் அதுன்ற 9 ஸ்டேஜஸ் அதை பற்றி நாங்கள் பார்த்துருந்தாங்க. ஜெயினிசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவாங்க. யார் அந்த ஜெயினிசம் வழிபட்டவாங்க, அதில் இருந்த ஓவியங்களுக்கு என்னென்ன மீனிங் இருந்தது, அதோட அதில் தெரிந்து கொள்ளலாம்ன்றதும் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த அறைக்குள்ளே இருக்க நாங்கள் இந்த சும்மா ஏதாவது ஒரு ஒளி இசை கேட்கையோ சும்மா ஏதாவது கதை கேட்கையோ அதில் ஒரு வைப்ரேஷன் தராது. ஆனால் நாங்கள் இந்த மூச்செடுத்து எங்கள் ஒரு ஒளி எழுப்பும் போது தான் எங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வரும்ன்றதும் காட்டி கொடுத்துருவாங்க. அதுவும் படுக்கைகள் பார்த்தீங்களா, கல் படுக்கைகள். இது நாங்க இப்படி வாங்க. Come this. Good. Clap now. Clap now. புலம்பெயர்ந்த தமிழர்கள், வெளிநாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தமிழகத்துக்கு வந்து தங்களுடைய வரலாறை, தமிழகத்தினுடைய பழமையான சிற்பங்களை, தமிழகத்தினுடைய ஆலயங்களை, தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை இவற்றையெல்லாம் அவர்கள் கண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி விடுதிகள் என்கின்ற திட்டத்தை தந்து, அந்த திட்டத்தின் மூலமாக அயல் நாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள், நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நாடுகளில் இருந்து 100 மாணவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணமாக வருகை தந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரம், பெருமை, அரசியல், வரலாறு, தொன்மை, சிறப்பு இவற்றையெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு புலம்பெயர்ந்த நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நாம் தமிழகத்தில் இருந்தாலும் கூட நம்மை விட்டு பிரிந்து வெளிநாடுகளிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் தாய்மண்ணை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய வரலாற்றை மறந்துவிடக்கூடாது என்கின்ற உன்னத லட்சியத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி விடுதிகள் என்கின்ற இந்த திட்டத்தை தந்து அதன் மூலமாக வெளிநாடுகளிலே வாழுகிற, அயல் நாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள், மாணவர்கள் தங்களுடைய தாயகத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கி தந்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு வந்து 7வது நாள். இந்த ஆண்டிலே இந்த திட்டத்தின் மூலமாக 100 மாணவர்கள் இப்பொழுது இந்த சுற்றுப்பயணத்தில் வந்திருக்கிறார்கள். இது 7வது நாள்.
அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் துவக்கி வைத்தார்கள். 15ஆம் தேதி அன்று சென்னையிலே விடுதலை நாள் என்று சுதந்திர தினத்தன்று அது நிறைவடைய இருக்கிறது. அன்றைய தினம் அந்த மாணவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார்கள். அதற்குள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மாணவர்கள் 100 பேரும் சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்தினுடைய பெருமைகளை அறிந்து வருவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறது.